320வது திருப்பதிகம் திரு அதிகை வீரட்டான். அட்ட வீரட்டானத்தில் ஒரு தலம் இந்த அதிகை வீரட்டான். வித்யுன்மாலி, கமலாட்சகன், பிரத்யுன்மாலி என்கிற 3 அசுரர்கள் சிவபெருமான் நோக்கி கடும் தவம் செய்தார்கள். சுவாமி வந்தார். பெருமான், அப்பா என்ன வேணும்? சிவபெருமானே, உன்னை தவிர எங்களை யாரும் அழிக்கக்கூடாது. நாங்கள் நினைச்ச மாத்திரத்தில் வேற வேற உருவம் பெறணும். எங்களுடைய கோட்டை செம்பு தங்கம் வெள்ளியால் அமையணும். அதுவும் பறக்கிற கோட்டையாக அமையணும். பெருமான் வழங்கினார். 3 பேரும் சிவபூஜை பண்ணாங்க. தினமும் காலையில் எழுந்த உடனே சிவபூஜை பண்ணணும். ஐயா, நான் தீட்சை வாங்கலை. நான் பலமுறை சொல்கிறது உண்டு, அன்பினால் லிங்கம் வச்சு வழிபாடு செய்யலாம், தவறு இல்லை. அப்படி வழிபாடு செய்கிற பொழுது பெருமானே உங்களுக்கு சத்குருவாக எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டார்னு வருத்தப்படுவாங்க. ஆண்கள்லாம் வச்சு வழிபாடு நினைப்பாங்க, பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த திருமுறைக்கு வர வர எல்லாம் மாறிவிடும். எல்லாருடைய மனமும் மாறிவிடும். திருமுறை உள்ளே சென்று 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 அவருடைய கெட்ட எண்ணங்களையும் அந்த அழுக்கையும் மாசறுத்து சிவஞானத்தை பொலிய வைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக தருவார். வீட்டில் லிங்கம் வச்சு பூஜை பண்ணணும். பண்ணினால் எல்லா வினையும் நீங்கும். இந்த 3 அசுரர்களும் சிவபெருமானை மறக்காம பூஜை பண்ணாங்க. இதை இந்திரன், திருமால், பிரம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. இந்த 3 அசுரர்களும் இப்படி சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருந்தால், தவம் செய்தால் சிவபெருமான் நாளைக்கு நம்முடைய பதவியும் கொடுத்துருவார். நீ மகாவிஷ்ணுவாக இருந்துக்கோ, நீ பிரம்மனாக இருந்துக்க, நீ இந்திரனாக இருந்துக்கன்னு சொல்லிடுவார். நம்மெல்லாம் எங்கே போகிறதுன்னு பதவிக்காக வருத்தப்பட்டார்கள் இந்த 3 தேவர்களும். அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, நீ புத்த வடிவாக போய், மகாவிஷ்ணு புத்த வடிவாக போய் இந்த 3 பேரையும் மயக்கி விடு. சிவபெருமானை கும்பிடாத, திருநீர் பூசாத, சோமபானம் சுராபானத்தை மது அருந்தி விடு, பெண்களோடு இருந்து விடு. இன்னைக்கு இதான செய்யறான். அன்னைக்கு புத்தர் வந்தார், மகாவிஷ்ணு மாயையா வந்தார். இன்னைக்கு 6 கோடி மாயை சுற்றி இருக்கு நம்ம ஊரில். பக்கத்து வீட்டு பொம்பளை, எய்த்து வீட்டுக்காரன், கீரை வைக்கிற அம்மா, எல்லாரும் சும்மா விடுமா? அது பெண்கள் ருத்ராஜம் போட்டால் சும்மா விட்டுருவாங்களா? என்னம்மா நீ போய் போட்டிருக்கிற, வீட்டுக்கே ஆகாதுமா அப்படின்றோம். இந்த அம்மா அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு வேத வாக்கா வந்து உடனே கலட்டி ஆணியில் மாட்டிவிடும். கோயிலுக்கு போறீங்களா? சிவன் கோயிலுக்கு போறீங்களா? வீட்டுக்கே ஆகாது. அத்தோட சரி, அவன் போக மாட்டான். ஏன்? நல்லா வந்துடக்கூடாதேன்னு ஒரு எண்ணம். சிவபெருமான வழிபட்ட நன்மையே கிடைக்கும். சலமிலல் சங்கரல் சார்ந்தவர்கள் நலமிலல் நாள்தோறும் நல்குவானல் குலமிலராகிலும் குலத்து கேளோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. எந்த குலத்தில் பிறந்தாலும், குறியில் 4 குலத்தினராயினும், நெறியில் அதிலிருந்து நீங்கினவராயினும், சங்கரனுக்கு அன்பர் என்றால் அவர்தான் தகை சால் சீர்மை உடையர். எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, சிவபெருமானுக்கு அன்பராக இருந்தால் அவனை கைவிட மாட்டான். நான் மீண்டும் சொல்கிறேன், சிவபெருமானை போல ஒரு எளிய தெய்வம், கருணை தெய்வம், யாரையும் கஷ்டப்படுத்தாத தெய்வம் சிவபெருமான் தான். நிறைய பேர் புரட்டுவாதம், வீட்டில் வைக்காத, படத்தை வைக்காத, பூஜை பண்ணாத, சிவபூஜை பண்ணாத, பண்டாரம் ஆகிடாத, சாமியார் ஆகிடாத. அப்போ என்னதான் ஆகிறது? நேராக பணத்தை பிடிச்சி நேராக தேட்டருக்கு போ. ஞாயிற்றுக்கிழமையான மஞ்சள் பையை எடுத்துக்கிட்டு கசாப்பு கடைக்கு போயிட்டு அதை வாங்கி அதை சாப்பிட்டாதான் அன்னைக்கு தோஷமே கழியுது அவனுக்கு. சில நேரங்களில் பயந்துட்டு போய் பூசணிக்காய் விளக்கு, தேங்காய் விளக்கு போடுறதான் வர்றான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. இப்போ பயம் வந்து அதிகமாகிடுச்சு, துன்பம் அதிகமாகிடுச்சு.
எனக்கு தெரிஞ்சு பிரதோஷத்தில் 10 பேர் தான் இருப்பாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் தெரியாது. ஏன் கஷ்டம் துன்பம் அதுக்காக வரான், பலனே கிடைக்காது. உண்மையான வழிபட்டால் அவனுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய். நமக்கு என்ன வேணுங்கிறது அவனுக்கு தெரியும். நான் அடுத்த பிறவியில் பசுமாடா பிறந்தா இந்த நாளுக்கு இந்த நேரத்தில் எனக்கு இந்த புல்லு போடணும்னு அவனுக்கு தெரியும். அவன் போட்டுருவான், வச்சுருப்பான். அந்த லட்சம் அவன்கிட்ட இருக்குது. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ரீசன். நமக்கு அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு நான் என்ன ஆவேங்கிறத அவனுக்கு தெரியும், அதை அவன் பார்த்துக்குவான். அதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமுறையை தொட்டவங்க கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. சிவபெருமான வழிபட்டவங்க வாழ்க்கையில் வீணா போனதாக வரலாறே கிடையாது. சத்தியம். திருநீர் பூசினவங்க, ருத்ராட்சம் தரித்தவங்க, அவனுக்கு அடிமையாக ஆனவங்க யாராவது கெட்டு போயிட்டா சொல்லுங்க? கிடையாது, கிடையாது, இல்லை. உயர உயர கொண்டு போவான். நினச்சி பாருங்க, நம்ம எங்கே இருந்தோம், இப்போ நம்மளை எங்கே வச்சுக்கிறான்னு பாருங்க. அந்த நிலையை நம்மையுமோ பொருளாக்கி நாய்ச்சுவை ஏற்றுவித்து அம்மா எனக்கு யார் பெறுவார் அச்சோவே? அவன் யாரையும் கைவிட மாட்டான், கைவிட மாட்டான். கனக சர்வேசன் கைவிட மாட்டான். கனக சர்வேசன் என்னை கைவிட மாட்டான். கனக சர்வேசன். ஆனால் நம்ம எதை கைவிடுறதில்லை, நம்ம அசைவத்தை கைவிடுறதே இல்லை, போலி வாழ்க்கையை கைவிடுறதே இல்லை, முடியாது. கொல்லா விரதம் பூண்டோரே நல்லோர், மற்ற யாரை அறியேன் பராபரமே. எல்லா உயிரும் இன்புற்றுக்கெண்ணினல்லால் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இதுக்கு பேரே சைவம்னு பேர். நம்முடைய சமயத்துக்கு பேர் என்ன? வெஜ், பியூர் வெஜ், சைவ சமயம். சைவமாக இருந்துக்கிட்டு சைவமாக வாழலன்னு என்ன பண்ணுறது? நீங்கள்லாம் சொல்கிறீங்க தேவாரம் படிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம், இந்த நாக்கை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியல சுவாமி அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க என்கிட்ட. நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை. அவரவர் வினைவழி, அவரவர் அனுபவம். அப்பா நீ கடைசியாக வந்து நிற்ப எங்கேயாவது. கடவுளே இல்லைன்னு சொன்னார் யார்? அருணகிரி சுவாமிகள். சும்மா விட்டானா? அவரை ஏற வச்சு, கோபுரத்தை ஏற வச்சு, கீழே உழ வச்சு, அவரை தாங்கி பிடிச்சி, அவரை பாட வச்சு வீரனாவும் ஆக்குவார், ஆண்டியாவும் ஆக்குவார். தொண்டர்களெல்லாம் தூக்கி வைப்பார் சிவபெருமான். சிவபெருமான் கைவிடாதீங்க. அவன் எளிமையான கடவுள், கருணை தெய்வம், யாரை துன்புறுத்தாத தெய்வம். நம்ம செய்கிற பாவ வினைகள் தான் நம்மை தாக்குகிறது. அந்த பாவத்தில் இருந்து அந்த வினையை அறுக்க வெல்லக்கூடியவன் தான் சதாசிவன், கைலாயநாதன், ஆரூர் பெருமான், தில்லை கூத்தன், அண்ணாமலையான், சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் வீட்டில் சிவபூஜை பண்ணணும். இந்த 3 அசுரர் என்ன பண்ணாங்க? தினமும் காலையில் எழுந்து திருநீரை பூசி லிங்கத்தை வச்சு, புல் கிடைச்சாலும் சரி, இலை கிடைச்சாலும் சரி, ஐயா எங்கள் வீட்டில் பூவே கிடையாது, இதுக்கு வழி சொல்கிறார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இலையால் அன்பால் ஏத்தும் அவர்க்கு நிலையா வாழ்வையே நீத்தார்க்கிடமா தடையால் தாளும் தவத்தோர்கள் தொலையா செல்வர் சோற்று துறையே. 4 அருகம் தும்புவது பறிச்சு, புளியந்தலையாவது பறிச்சு உற்றாகி உள்ளே ஒலி தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி அத்தாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானார் போற்றி காத்தாகி எங்கும் கைலை மலையாரி போற்றி போற்றி. இதுதான் அர்ச்சனை, இதுதான் அர்ச்சனை. என்னங்க கோயிலை வேற மாதிரி சொல்கிறாங்களே. ஓம் சிவாய நம, சம்பவே நம, விநாயகனே நம, லலாலாட்சாய நம, கிருபாநிதியே நம, கிருபாசுராய நம, அம்பிகாவதையே நம அப்படின்னு சொல்கிறாங்களே. இதுவே சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமே. இது போற்றி போற்றின்னா ஒன்றும் சக்தி இல்லையே. அதனுடைய மொழிபெயர்ப்பு தான்
இந்த வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. சம்பவே நம. சம்புன யாரு? சுயம்பு. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. பினாகினே நம. வினையில்லாதவனே நம. மீளாமையாளென்னை கொண்டாய் போற்றி. தடாலாட்சாய நம. யமனை உதைத்தவனே போற்றி. கூற்ற உதைத்த பூங்கழலாய் போற்றி. கிருபாநிதியே போற்றி. கருணை கடலையே போற்றி. அம்பிகா பதையே நம. உமையொரு வாகனே போற்றி. பாருங்க, ஆக வேத மந்திரத்திற்கு இணையான மந்திரம் நம்முடைய தமிழ் திருமுறை. இதை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். ஐயா சுவாமிக்கு இந்த தூபம் காட்டணும், அதுக்கு என்ன சொல்றது? சலம்பூவோடு தூபம் மறந்தறியே தமிழோடு இசை பாடல் மறந்தறியே கலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியே உன்னா எல்லாவில் மறந்தறியே உளந்தாட்டலையில் பலி கொள்ளுள்ளார் உடலுள்ளோரு தவித்தருள கலந்தே. இதை பெருமானுக்கு தூபம் காட்டும் போது பாட வேண்டிய பதிவு. எல்லாரும் பாடலாமே, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க, எளிமையாக இருக்கு. சரி சுவாமி, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது என்ன பண்ணுறது? கோயில் என்ன பண்ணுறாங்க? ஓம் பிராணா யஸ்வாகா உதானா யஸ்வாகா அபானா யஸ்வாகா உதானா யஸ்வாகா பிரம்மனே ஸ்வாகா அம்ருத்வா தனமசி நைவேத்தியம் தரிசயாமி அப்படின்னு சொல்லுவார். இப்போ அந்த மாதிரி செய்ய முடியுமா? வாயில் நுழையுமா? என்ன பண்ணுறது? அன்னம் வாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் வாலிக்கும் மேலுமே பூமிசை எல் நல்வாலிக்கும் ஆறுகளில் ஊர இல்லம் வாலிக்குமோ இப்பிறவியே. கடைசியா தீபாராதனை, அதை காட்டுறதுக்கு என்ன சொல்றது? வடமொழியில் ராஜாதி ராஜ பிரசங்க சாகினே மமோ வயம்பே வைஸ்ரவராய கூர்மகே சமேக மாங்க மகாமா யவக்யம் காமேஸ்வரோ குபேரதாது குபேராய வைஸ்ரவராய மகாராஜாய நம. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாது அப்படின்னு சொல்லி காமிப்பார். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் வாயில நுழையுமா? அடியாரெல்லாம் பாட வேண்டாமா? என்ன பண்றது? கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலா சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடம் நடம் செய்கின்ற அவ்வளோதான், பூஜை முடிஞ்சுது. இதுதான் சிவபூஜை. இதை செய்யறதுக்கு ஏதாவது சிரமம் உண்டா? மந்திரம் சிறப்பு வாய்ந்தது, வேதம் சிறப்பு வாய்ந்தது, ஆகமம் சிறப்பு வாய்ந்தது. அதை சொல்ல முடியாத நமக்கு என்ன வழி? அதற்காக திருமுறை வகுத்திருக்கிறது. இந்த 3 பேரும் பூஜை பண்ணாங்க, இந்த 3 அசுரர்களும். அதை கெடுக்கிறதுக்காக திருமால் வந்தார் புத்த வடிவில். அப்பா, சிவபெருமானை கும்பிடாத, சிவபூஜை பண்ணாத, தூக்கி முதல்ல வெளியே போடு, சோமனம் சுராவணம் மது அருந்து மங்கையோடு சுத்து, திருநீரை அழி, ருத்ராசத்தை கலட்டு. அப்படியா? உடனே செய்கிறோம். அதுதான் மாயைக்கு சக்தி ஜாஸ்தி. இதை கலட்டினா, இதை அழிச்சா வந்தது உயிருக்கு ஆபத்து. ஒழுங்காக சௌக்கியமாக இருந்தா இதை என்னைக்கு அழிச்சானோ, எதை கழட்டினானோ அன்னையிலேருந்து என்ன வந்தது? கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. வாசலில் காத்திருக்கிற சனி உள்ளே வந்துடுவார். அப்பாடா என்னை கூப்பிட்டான், நல்ல வேலை வாசலே நின்றுக்கிட்டு இருந்தேன், இனி தொலைஞ்சான் இவன். 7 வருஷம் இவனை திருவோட ஏறினவன் விடுறது இல்லை. ராகுவும் கேதுவும் இப்படி திரும்பி வந்து அடிப்பாங்க. இப்படி மற்றவங்களாம் இப்படி வருவாங்க, அவர் மட்டும் இப்படி இடமலமாக வருவாங்க. சும்மா விடுவாங்களா அவங்க? அவ்வளோதான், முடியாது. இவன் சிவபூஜையை தூக்கி போட்டான். இந்த 3 கோட்டையிலையும் 3 அசுரர்கள் வாழ்ந்தார்கள். அவங்க 3 பேரும் இந்த தூக்கி போட்ட சிவலிங்கத்தை பத்திரமா வச்சு
தான் வழிபாடு செஞ்சாங்க. இந்த மூன்று வேலைக்காரர்கள், இந்த 3 கோட்டையில் இருக்கிற வேலைக்காரர்கள். அக்கிரமம் பெரியது, சிவபுண்ணியம் குறைஞ்சது, சிவபெருமானை மறந்தாங்க. சிவபெருமான்கிட்ட போய் எல்லா தேவரும் முறையிட்டாங்க. இப்போ சக்தி குறைஞ்சி போச்சு. இப்போ நமக்கு சக்தி அதிகமாக நம்முடைய வாக்கு பலிதம் ஏற்படும், அருள் வரும், திருமுறை அடியாருக்கு சொல்கிறதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். சாமி கூட இருப்பார், நாக்கில் உட்காந்துருப்பார். அப்போ இதெல்லாம் குறையும்போது என்னாகும்? வீட்டில் தீய சக்திகள் வந்து குடியிருக்கும். திருமுறை ஓதலைன்னு என்ன ஆகும்? வீட்டில் வந்து உட்காந்துக்கும். அப்போ இந்த கோட்டை முழுக்க என்ன வந்தது? தீய சக்தி வந்தது, அருள் குறைந்தது. சிவபெருமான்கிட்ட போய் எல்லாரும் முறையிட்டாங்க. இந்திரன், சந்திரன், அக்னி, நிருதி, வாயு, ஈசானன், திருமால், பிரம்மா எல்லாரும் சேர்ந்து தேரா மாறினாங்க. இந்த தேரா மாறின பிறகு எல்லாருக்கும் ஒரு ஆணவம் வந்தது. நம்முடைய துணை இல்லாமல் தானே இந்த சிவபெருமான், இந்த சிவன் இந்த முப்புராதிகளை அழிக்க முடியும் அப்படின்னு ஆணவம் வந்தது. இதை பெருமான் பார்த்தார், தம்முடைய கட்ட விரல் அப்படி மேலே வச்சார். பட பட படன்னு தேர் நொறுங்கி விழுந்தது. அவனுக்கு ஆயுதமே தேவையில்லை, ஆஹான்னு சிரிச்சான் பாருங்க. முப்புறம் பத்தி எரிந்தது, தீ எரிஞ்சுது. அவனுக்கு வில்லு தேவையில்லை, அம்பு தேவையில்லை. கண்ணை விடிச்சா காமன் எறிந்தார், நகத்தினாலேயே பிரம்மனுடைய தலையை கிள்ளி எறிஞ்சார், சிரிச்சே முப்புறத்தை எரிச்சார். அவ்வளவு பராக்கிரமசாலி. சூளத்தாலேயே அந்தகனை பாய்த்து கொன்றார் அட்ட வீரட்டத்து பெருமான். சரி, இந்த 3 பேர் சிவபூஜை பண்ணாரு, அவங்க நிலைமை என்ன ஆகிறது? சும்மா விட்டானா? அந்த 3 பேரையும் காப்பாற்றினான் கடவுள். யார் சிவபூஜையை மறந்தார்களோ அவர்களை எரித்து சாம்பலாக்கினா, அந்த தூக்கி போட்ட சிவலிங்கத்தை யார் பத்திரமா வச்சு பூஜை பண்ணார்களோ உண்மையான அடியார்கள், அவங்க 3 பேரையும் காப்பாற்றி 2 பேரை வாசலுக்கு துவாரபாலர்களாக போட்டான். ஒருத்தர் பெருமான் ஆடுகிற பொழுது குடமுழா வாசிப்பதற்காக கீழே அமர்த்தி வைத்தான் சிவன். அந்த 2 பேர் நிற்பாங்க வாசல்ல. அதில் ஒருத்தர் பாருங்க, ஒருத்தர் இப்படியும் பார், ஒருத்தர் இப்படியும் பார். நிறைய பேர் அதை பார்க்கவே மாட்டாங்க. அவங்கள சிவனையே பார்க்கறது இல்லையா, அவரை எங்கே பார்க்கறது? ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த உள்ளே இருக்கிறானே இவனை விட பெரிய கடவுள் வேறு யாருமே கிடையாதுரா அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர். டிண்டி முண்டின்னு பேர், அவங்க பேர் டிண்டி முண்டி. அவர் சொல்கிறார், இவனை விட பெரிய தெய்வம் யாருமே இல்லை அப்படிங்கிறார். ஒருத்தர் சொல்கிறாரு, இவன் மட்டும்தான் கடவுள்னு சொல்கிறார். எவ்வளவு உண்மை பாருங்க. இவன் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் காமிக்கிறார். இப்படி ஒருத்தர் இப்படி, இவனை தவிர வேறு யாருமே இல்லை. தஞ்சாவூருக்கு போங்க தெரியும். தஞ்சாவூரில் எல்லாரும் பார்ப்பீங்க. தஞ்சாவூருக்கு போகிறவங்க என்ன பண்ணுறோம்? வெளியில் போகும்போதே கடலை பொரியெலாம் வாங்கிட்டு அப்படி உள்ளே போய் அந்த புல்தரையில் உட்காந்துக்கிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு ஊர் நாயெல்லாம் பேசிட்டு அப்படியே கிளம்பி வந்துட வேண்டியது. உள்ளே ஒருத்தர் இருக்கிறான். யார்? பெரிய ஆவுடையார் பிரகதீஸ்வர பெருமான். ராஜராஜ சோழனை அடிமைப்படுத்திய பெருமான். ராஜராஜ சோழன் யாரு? சாதாரணவனா? அவனையே தான் காலு கீழே போட்டு வச்சிருந்தான் எம்பெருமான், பெரிய ஆவுடையார். அந்த கோயிலில் இருப்பாங்க 2 பேர் பெருசா துவாரபாலர்கள். கூர்ந்து கவனிங்க, அவங்க கையில் ஒரு பெரிய மழு இருக்கும். அந்த மழுவுடைய முகனை கீழே ஒரு மூளை, அந்த இது இருக்கும், அந்த முகப்பு இருக்கும். அதில் ஒரு பாம்பு சுற்றி இருக்கும். அந்த பாம்பு ஒரு யானையை முழுங்கும். அந்த மழுவில் அதனுடைய முடிச்சில் ஒரு சின்ன பாம்பு சுற்றி இருக்கும். அந்த பாம்பு வாயில் ஒரு யானையை முழுங்கியிருக்கும். என்ன காரணம்? யானை எவ்வளோ பெருசு, அந்த யானையை விழுங்குகிற அரவு எவ்வளோ பெருசு, அந்த அரவு எவ்வளோ பெருசுன்னா அந்த மழு எவ்வளோ பெருசு, அந்த மழு எவ்வளோ பெரியதுன்னா அந்த சுவாமியுடைய காவலாளி எவ்வளோ பெரியவன், இந்த காவலாளியே எவ்வளோ பெருசுன்னா உள்ளே இருக்கிற கடவுள் எவ்வளோ பெரியவன்கிறத சூட்சுமமாக காமிக்கிற இடம் அந்த இடம். தஞ்சாவூரில் பாருங்கள். தஞ்சாவூரில் உள்ள ஒரு கிரிவலம் இருக்குது, அதை யாரும் பார்க்க முடியாது. தொல்பொருளாட்சிக்கு உள்ளே உட்பட்டது. ஒரு முறை அடியவன் போயிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா ஓவியம் ஒன்று வரைஞ்சிருக்கும். அதில் கரூர் சித்தர் அப்படியே கீழே உட்காந்துருப்பார். கரூர் சித்தர் ராஜராஜ சோழன் உடம்பெல்லாம் திருநீர் பூசி அப்படியே கண்ணீர் விட்டு அழுது அவர் தேவாரம் சொல்லுவார். அதை கேட்டு வாய் பொத்தி கீழே உட்காந்துருப்பான். அந்த ஓவியம் ராஜராஜ சோழனுக்கே அந்த நிலைமைன்னு சொன்னால், சாதாரண நமக்கு தேவாரம் பாடலைன்னா இதை விட ஒரு அபாக்கியம் கிடச்சிருக்காது. நமக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க தேவாரம் பாடுறதுக்கு. இந்த வாய்ப்பு கிடைக்காது. இந்த திருமுறையை இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்களுடைய குருநாதர் தருமபுரம் ஐயாவுக்கு அப்புறம் இதை பன்னிசையோடு பாடக்கூடிய ஒரே இடம் நம்முடைய ரசிகனூர் தான்.
அதற்கு உங்களுடைய ஆதரவு தான் காரணம். பெரியவருடைய அடியாருடைய ஆதரவும் ஆண்டோருடைய பெருமானுடைய பெரும் கருணையும் தான். இது செய்து முடிப்போம். எனக்கு அதை திராணி உண்டு. காரணம், நான் எதையும் எதற்காக அஞ்சுவது இல்லை. சிவபெருமானை தவிர நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. காசுக்காகவோ பணத்துக்காகவோ நான் அடிமையாவது இல்லை. என் முன்னால் பெருமான் இருக்கிறான், அவன் ஆற்றுப்படுத்துகிறான். நடத்துவோம். திருமுறையை பரப்பணும், அதுதான் நோக்கம். அதனால தான் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு இந்த திருமுறை. உண்மையாக நடத்துகிறோம். எந்த திருக்கூட்டத்திலையுமே சில ஊர்களில் புகார் சொன்னாங்க, ஐயா நாங்கள் சாப்பிட போனோம், ஒரு ஏழை அடியார் சாப்பிட போனார், வெளியே போகணும் விரட்டுறாங்க அப்படின்னு. ஆனால் நம்முடைய திருமுறை திருக்காவணம் இருக்கிறதே, உணவு தீர்ந்தாலும் கூட சுட சுட வடித்து ஏழை ஜனங்களுக்காக இருக்க வைத்து அன்னம்பாளிப்பு செய்கிற தயாவ தத்துவமுடைய ஒரே சபை நம்முடைய திருமுறை திருக்காவணம் திருக்கூட்டம். அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்யணும். இவர் அவர் என்று எண்ணாது. யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. இங்கே தலைவர், செயலர், பொருளாளர், உறுப்பினர் எதுவும் கிடையாது. எல்லாரும் சிவனடியார், எல்லாரும் தொண்டர்கள், எல்லாரும் சிவபெருமான் பக்தர்கள். விருப்பம் இருக்கிறவங்க வரலாம், பாடலாம், போயிட்டே இருக்கலாம். அதுதான் தேவாரம் பாடுவது நோக்கம். சிவபெருமான் 2 மட்டும் செய்யணும். ஒன்று, என்னுடைய உயிரை நீத்தால் ஒழிய இந்த திருமுறை முற்றுதல் நிற்காது. கையில் பணமே இல்லாட்டாலும் பரவாயில்லை, அடியார்களுடைய ஆதரவு இருக்கிறது. வீட்டிலிருந்து ஒருபடி அன்னம் கொண்டு வந்தால் போதும். திருமுறையை பாடுவோம், ஓதுவோம், கலந்து சொல்லுவோம். அவ்வளோதான். விடமாட்டான், கைவிட மாட்டான். தெரியும். விட்டுருவானா? இவ்வளோ பண்ணினவன் இன்னும் செய்ய மாட்டானா? செஞ்சே தீருவான். அதற்கெல்லாம் ஈசன் திருவருள், அடியவன் நாள்தோறும் வணங்கக்கூடிய ஆரூர் வீதி விடங்க பெருமான் துணையாக இருப்பார். தில்லை சிற்றார் எல்லாத்தையும் காப்பாற்றுவார். திருமுறையை தொட்டவங்க எல்லாருக்கும் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். பூவர் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். மூவார் புறங்கள் எரித்த மூவர்க்கு அருள் செய்தார். பூமாமழை நின்று அதிர தெருவே ஒருவில் நிறையோடும் ஆமா பிணை வந்து அணையும் சாரல் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணா மலையாரே அண்ணா மலையாரே அண்ணா மலையாரே. அண்ணாமலைய மன்னர் அதை செய்தான். ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலை ஈசன். அப்பேற்பட்ட ஊர் இந்த திருவதிகை வீரட்டான். இந்த ஊரில்
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த ஊருக்கு வர்றார். இவர் திருவாதாரம் பண்ணுறதுக்கு 100 ஆண்டுக்கு முன்பதாகத்தான் எம்பிரான் திருநாவுக்கரசர் இருந்த தலம். அவர் திருத்தொண்டு செய்த இந்த ஊரில் நான் உள்ள போறதா, அதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, அதற்கு நான் யார் என்று அஞ்சி அழுது புரண்டு விழுந்து கதறி ஊருக்குள்ள நுழையாம இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு மடத்துக்கு போய் தங்கினார். சித்தவட மடம்னு பேர். சித்தவட மடம். தமிழ் பாடுறவங்களை பெருமான் சும்மா விட்டுருவானா? தேடி வருவான். ஏன்னா நம்பிகளை சுந்தரரை வழிய வந்து ஆட்கொண்டார் சுவாமி. நீ எனக்கு அடிமை, வா. தாலி கட்ட போறார், நிறுத்து அப்படின்னார். இவருக்கு எவ்வளோ கற்பனை பண்ணியிருப்பார். என் மனைவியோட நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கணும், புது வீடெல்லாம் வாங்கணும்னு நினச்சார். தாலி கட்டும்போது ஒரு சிவனடியார் வந்து, அது பழுத்த கிழமை வந்து, நீ எனக்கு அடிமை, நிறுத்து கல்யாணத்தை அப்படின்னார். வந்ததோ கோவம் நம்பிகளுக்கு. பித்தனோ மறையன், பின்னை பேயனோ, பைத்தியமானி பைத்தியமானி பேயானி, போ போ சி அப்படின்னார். கோவம். பித்தனாயிரும் பின்னை பேயனாயிரும் எத்தனை சொல்லிடும் யாரும் அதற்கு இடாது. நீ பேயின்னு சொல்லு, பித்தான்னு சொல்லு, பைத்தியம்னு சொல்லு, நான் அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். அப்பனே நீ எனக்கு அடிமை, வா என் பின்னால். வழியை ஆட்கொண்டான். இப்போ நம்மளையும் அப்படி தான் ஆட்கொள்றார் இல்லையா? நான் பெரிய ஆள் தெரியுமா, பெரிய சொத்துக்காரர் நான். யாராக இருந்தால் என்ன, இங்கே உட்காரணும்னா உட்கார்ந்தா தீரணும், திருநீர் பூசியே ஆகணும். அன்னைக்கு சிவபெருமானே வந்து ஆட்கொள்றார், இன்னைக்கு திருமுறை வந்து ஆட்கொள்ளுகிறது. அவ்வளோதான், திருமுறை ஆட்கொள்ளுகிறது. சில பேர் 5 நாள் வருவான், 6 நாள் ஓடி போயிடுவான். சில பேர் 6 வருஷம் இருப்பான், 2 வருஷம் இருப்பான், ஓடி போயிடுவான். சில பேர் போயிட்டு திரும்பி வருவான், சில பேர் போனால் திரும்பி வர மாட்டான். அவங்களாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சைவத்தில் நிலச்சி நிற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சைவத்தில் பல அடியார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பழைய அடியார்கள் தம்முடைய ஆட்கொண்ட காலத்தில் இருந்து சிவபெருமானை தவிர வேற யாரையும் வழிபடாது அவன் திருக்கோயில் பணி, அவன் ஆண்டவன் பணி, அதை மட்டுமே வாழக்கூடிய பல அடியார்கள். பல அடியார் திருக்கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அந்த நெறியோடு இருக்கிற அவங்க ஒரு முகத்தை பார்த்தா போதும், நமக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், எவ்வளோ பேர் போவாங்க வருவாங்க. ஆனால் சைவத்தை நினச்சி நிற்கிறது ரொம்ப கஷ்டம், விட மாட்டான். இப்போ என்ன பண்ணினார்? ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டினாரே சிவபெருமான், சும்மா விட்டானா? என்ன பண்ணா? 2 கல்யாணம் பண்ணி வச்சான். அதுதான் சிவபெருமான் தடுத்து நிப்பாட்டினாரா நமக்கு 2 பலன் உண்டுன்னு அர்த்தம். நம்ம கோவம் வந்துடும், கடவுளா உனக்கு கும்பிட்டனே, தடுத்து நிப்பாட்டியே, எனக்கு வேலை போச்சே. இல்லைடா, உனக்கு பெரிய வேலை காத்திருக்கு பின்னாடி, இந்த வேலை சரிப்பட்டு வராது உனக்கு. நீ அப்பாவுக்கு தெரியும் குழந்தைக்கு என்ன செய்யணும்னு, தாய்க்கு தெரியும் இந்த குழந்தைக்கு என்ன உணவு தரணும், என்ன செய்யணும்னு அம்மாவுக்கு தெரியும், அன்னை உமையலுக்கு தெரியும், பெருமானுக்கு தெரியும். நம்ம குய்யோ முறியோ அடம் பிடிக்கிறோம், அதை வாங்கி கொடுத்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறோம். என்ன பண்ணுறது? நம்முடைய அடம் தாங்காமல் சரி இந்தா போ அப்படின்னு தர வேண்டியது, அப்புறம் அது காணா விட்டுட்டு அழுவ வேண்டியது. ஆனால் பெருமானுக்கு தெரியும் இந்தந்த காலத்துக்கு இந்தந்த நேரத்துக்கு நமக்கு செய்யணும்னு தெரியும். அவன் சும்மா விடமாட்டான். ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டினா 2 கல்யாணத்தை பண்ணி வைத்தான் நம்பிகளுக்கு. இப்போ சுவாமி சும்மா விட்டானா? இந்த அதிகை விரட்டானதுக்கு வந்தார். ஒரு கிழ வேதியர் போல இங்கேயும் வந்தார். இரவு ஆனது 12 மணி. எல்லாரும் மடத்தில் தூங்கினாங்க. நம்பிகளும் தம்முடைய துண்டை அப்படி விரித்து போட்டு அப்படி கையை தலையில் வச்சுக்கிட்டு சிவானுபூதியில் அப்படியே கண்ணை அயர்ந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவருக்கு தலைமாட்டில் யார் படுத்திருந்தா? சிவபெருமானே படுத்திருக்கிறார். யாரு? அதிகை வீரட்டானத்து இறைவர். அதிகை வீரட்டானத்து பெருமான் என்ன பண்ணாரு? வந்து படுத்திருக்கிறார். இவருடைய வலது கால் திருவடி சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய சிரசின் மீது ஓங்கி பட்டுச்சு. அப்படி உதைச்சார். சுந்தர கோவம் வந்தது. யோ யார்? அப்பா, நான் வயசான மறையவன், தெரியாமல் என் கால் பட்டு விட்டது அப்பனே. அப்படியா? தள்ளிப்படும் அப்படின்னு சொன்னார். இவர் ஒதுங்கி படுத்துக்கிட்டார். யாரு? நம்பிகள். கொஞ்ச நேரம் ஆச்சு, சும்மா விட்டானா? திரும்பி வந்து ஓங்கி வச்சான் தலையில். கோவம் வந்தது. ஓய் மறையரே, என்ன ஆயிற்று, ஏன் இப்படி செய்கிறீர் அப்படின்னு கேட்டான். அப்பா, நான் வயோதிகன், எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா. சரின்னு படுத்துட்டார்.
திரும்பவும் வச்சார் திருவடியை. வந்தது கோபம். யார் நீர்? சாமி மறைஞ்சார், விடையில காட்சி கொடுத்தார். யார் நீன்னு கேட்டார். அடுத்த நேரத்தில் பெருமான் விடை வாகனத்தில் நான் தான் உனக்கு வந்தோம், கவலைப்படாத. அழுது புலம்புறார் நம்பிகள். எத்தனை பேர் திருவடி தீட்சை வேணும் தவம் கிடக்கிறாங்க. நான் கேட்காத மாதிரி 3 தடவை வந்து என் திருவடியில் வச்சிருக்கிறியே, நீ சிவபெருமான்னு தெரிஞ்சும் கூட உன்னை மறந்து, இந்த நாயே மறந்து ஒதுங்கி போயிட்டனே பெருமானேன்னு ஒரு பதிகம் பாடினார். தம்மானை அறியாத சாதியார் குளரே சடை மேற்கொள் பிறையாடை விடை மேற்கொள் விகிதல் கைமாவில் உரியானே கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மாந்தல் அடிகொண்டல் தேடும் எல்லோ ஆசையார் வாழ்கின்ற அறிவில்லா நாயே எம்மானே எரிகடில கடவீர தானத்து உறைவானே இறைபோது இகழ்வள் போர் யானே. இந்த பதிகத்தை பாடிய தலம் குருநாதர் இருந்த இடத்துக்கு ஊருக்குள்ளேயே மிதிக்க மாட்டேன்னு ஒதுங்கி நின்ன தலம் இந்த திருவதிகை விரட்டானம். ஒரு முறையாவது போய் இந்த பெருமானை, வீரட்டேஸ்வர பெருமானை, இந்த கோயிலே தேர் போல இருக்கும். திரிபுரத்தை எரிச்சது எப்படி தேர் இருக்குமோ அதே தேர் போல இந்த கோயில் இருக்கும். பன்ருட்டி பக்கத்தில் இருக்கிற திருவதிகை அப்பர் சுவாமிகளை சூளை நோய் தீர்த்து ஆட்கொண்ட திருத்தலம் இந்த திருவதிகை வீரட்டேஸ்வரர். முப்புறத்தை எரித்த முதல்வன் உரைகிற பதி இந்த திருவிரட்டானம். அந்த ஊரில் தக்கராக பண்ணிலே எம்பிரான் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். குண்டை குரல் பூதம் என துவங்கும் திருப்பதிகம். குண்டை குரல் பூதம் குழுமணல் ஏந்தி கண்டை பிறல் தெல்மே கெடில வட பக்கம் பண்டு மருள் பாட பண்டு மருள் பாட பலர்புள் விரி கொன்றை நின்ற கொடையரா ஆடும் வீரட்டானதே அரும்பும் கூறும்பையும் மலைத்த மெல்கொங்கை கரும்பின் மொழியாலோடு உடன் கையணல் வீசி சுரும்புல் வீரி கொன்றை சுடற்போர் சடை தாழ விரும்பும் அதிகையுள் ஆடும் வீரட்டானத்தே ஆடல் அழல் நாகம் அறை கிட்ட செய்தாட பாடல் மறை வல்லா படுதம்பலி பெயர்வா மாட முகட்டில் மேல் மதித்தோய திகையுள் ஆடும் வீரட்டானத்தே எல்லார் எய்தா இறைவனல் ஏந்தி மண்ணார் முழவதீர முதிரா மதிசூடி பண்ணார் மறை பாட பரமல் அதிகையுள் இல்லோர் பரவ நின்று ஆடும் வீரட்டானத்தே துளம் புறமாய கழிந்தாரிடு காட்டில் திருநின்றொரு கையார் அதிகையுள் எரியேந்திய பெருமா எரிபுள் சடை தாழ விரியு புனல் சூடி தானத்தே துளங்கும்
சுடரங்கை துதைய விளையாடி இளங்கொம்பன சாயல் உமையோடி செய்பாடி புனல் சூழ்ந்த பயனாரதிகையுள் ஆடும் விரட்டானத்தே பாதம் பலரேத்த பரமல் பரமேட்டி பூதம் உடை சூழ புளித்தோளுடையாக கீதம் உமை பாட கெடில படபட்டும் வேத முதல்வல் நின்று ஆடும் வீரட்டானத்தே கல்லார் வரையறக்கல் தடந்தோள் கவின் பாட கொள்ளையடர்த்தவனுக்கு அருள் செய்த திகையுள் பல்லார் பகுபாய நகுவல் தலை சூடி எல்லாரையிலேதா ஏடும் விரட்டானதே நெடியா நான் முகனோ நிமிர்ந்தானை காண்கிலாய கொடியாடே மார்பனை புரி நூலுடையான் கடியார் கழு நீலம் மலரும் அதிகையுள் அறையோடலர் பிண்டி மருவி குண்டி உழல்வார்கள் உரையோடுரை ஒவ்வொரு உமையோடுடனாகி தேரல தாரா ஆடும் வீரட்டானத்தே ஞாழல் கமல் காடியுள் ஞான சம்பல்லல் வேழம் பொரு தன்னே அதிகை வீரட்டானத்தே சூழோ கடலானை தமிழ் மாலை வாழும் துணையாக நினைவா வினையிலரே வாழும் துணையாக நினைவா வினையிலரே. திருமுறையை வாழும் துணையாக வச்சுக்கணும்னு சொல்கிறார். வாழும் துணை நமக்கு எது துணை? வாழும் துணை திருமுறை தான் சொல்கிறேன். இந்த பையன் தான் அது. வாழும் துணையாக நினைவார் வினையிலரே. திருமுறையை வாழும் துணையாக வச்சுக்கணும். எங்கே போனாலும் தேவாரத்தை கொண்டு போகணும், ஒரு புத்தகமாவது கொண்டு போகணும் கையில். 2 பாட்டாவது பாடணும், நன்மை நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும். திரிபுர சுந்தரி அம்மை மலரடிகள், வீரட்டேஸ்வர பெருமான் திருவடிகள்.